2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்திலேயே ஜென்மகுருவாக வருது. ஏற்கனவே 2025 வந்து மிதுன ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுவும் 2025 மே மாதத்துலேருந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க ஜென்மகுருவால். இந்த வருஷத்தோட தொடக்கமும் ஜென்மகுருவா வருதுன்னு நினச்சி வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து முதல்ல ஒரு 5 மாதம் வரைக்கும் தான். இந்த 5 மாதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதையுமே வந்து உங்களால் சமாளிச்சிட முடியும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் நல்ல நிலையில் சஞ்சரிக்கிறார். ஸோ குருவால் வர பிரச்சனைகள் எல்லாமே ராகுவால் சற்று குறைய ஆரம்பிக்கும். சனியும் 10ல் இருக்குது. உங்களுக்கு வந்து வேலையில் வந்து அதிகமான ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ வேலை பார்க்குற இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து நடக்க வேண்டியிருக்கும். ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஆப்போஸ் பண்ணி பேசுனீங்க, எல்லாம் சண்டை போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் அனுசரித்து நடந்து போயிட்டாக்கா இந்த முதல் 5 மாதத்தை ஓட்டிடலாம். குரு பகவான் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களை ராசியுடைய 2வது வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேனேஜரோட ஏற்கனவே சண்டை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுக்கான தீர்வு வந்துடும். ஒன்று உங்கள் மேனேஜர் வேலையை விட்டு போயிடுவார். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து வேற ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சி மாறி போயிடுவீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய கெரியர் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கெரியர் நல்லா டேக் ஆஃப் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கடுத்து க்ரோத் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து கெரியர் நல்லா போகும்போது வந்து பண பிரச்சனை இருக்காது, பண வரத்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே வாங்கின கடன்கள், அதாவது ஜனவரியிலேருந்து மே மாதம் 2026 வரைக்கும் ஏதாவது கடன் வாங்கினா அந்த கடன் என்ன இந்த வருஷத்தோட 2வது பகுதியில் ஃபுல்லாகவே கொடுத்து பைசல் பண்ணிவிடுங்க. அது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே அலுவலகத்தில் வந்து அவமானப்பட்டிருக்கலாம், அந்த சூழலும் விலகி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் 2வது பாகத்தில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கெரியர் டேக் ஆஃப் ஆகி வர ஆரம்பிச்சிடுவாங்க. வீடு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஜூன் மாதம் இல்லைனா ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். குறிப்பாக லோன் அப்ரூவல் எல்லாம் ரொம்ப குயிக்காகவே வந்துடும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க முதல் 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பணம் வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஏதாவது ஒரு லைட்டாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பல மடங்கு வர ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணணும்னா, முதல் 6 மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லோடவுனாக இருந்துட்டாங்கன்னா இந்த வருஷத்தோடைய 2வது பகுதியில், அதாவது ஜூன் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய க்ரோத் வந்து எல்லா விஷயத்துலையுமே டேக் ஆஃப் ஆகி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்கிறத சொல்லலாம்.